யூடியூப்பை திறந்தாலே இன்னைக்கு நியூஸ் என்னன்னா, நாஞ்சில் விஜயன் பண மோசடி, பெண்களிடம் ஏமாற்றி பணம் பறித்து விட்டார். நல்லா இருக்கு, கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. பட் உண்மை என்னன்னு மக்கள் தெரிஞ்சுக்கணும். அதற்காக தான் இந்த பதிவு. முதல்ல நான் இந்த நியூஸ் சேனல்காரங்களுக்கு ஒண்ணு கேட்கிறேன். ஒருத்தங்க மதுரையில இருந்து கிளம்பி வராங்க, சும்மா ஒருத்தர் காசு வாங்கிட்டாரு, ஏமாத்திட்டாருன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஓகே, அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ் ஆக்ஷன் எடுக்கும். அவங்க முன்னாடி நீங்க 4-5 மைக்கை நீட்டிக்கிட்டு எடுத்து நியூஸ் போடுறீங்க. நீங்க போடுற நியூஸ் இருக்கு இல்லையா, இது உண்மைதானா அப்படின்னு யாராவது ஒரு மீடியா விசாரிக்கிறீங்களா? உங்களுக்கு நியூஸ் கிடைச்சா போதும், அப்படிதானே? சரி, ஓகே. அப்படி பார்த்தா இன்னைக்கு எத்தனையோ சாதாரண மக்கள் நிறைய பேர்ட்ட பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. அவங்களை எடுத்து உங்களால நியூஸ்ல போட முடியுமா? ஏன் மாட்டீங்க? ஏன்னா உங்களுக்கு வியூஸ் போகாது. எவ்வளவு ஒரு வன்மமான செயல். எல்லா நியூஸ் சேனலுக்கும் சொல்றேன், இந்த நியூஸ் போட்ட எல்லா சேனலுக்கும் சொல்றேன், உங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்கும். அவங்க எந்த அளவுக்கு இதுல பாதிப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க தயவு செய்து ஒரு நியூஸ மக்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஓகே, இது பர்சனல் விஷயம். ரெண்டாவது, நான் இந்த மேட்டருக்கு வரேன். சரிப்பா, பணம் வாங்கினியா இல்லையா, என்ன நடந்துச்சு உண்மை அப்படின்னா, நான் உண்மையிலேங்க நான் யாருக்கிட்டயுமே பணம் வாங்கலைங்க. நான் என் பெத்த குழந்தை மேல சத்தியம் பண்றேன். என் பெத்த பிள்ளை அடிக்கடி கேட்கிறாங்க, உன் பிள்ளை மேல சத்தியம் பண்ண. என் பெத்த பிள்ளை மேல சத்தியம் பண்றேன். என் பெத்த தாய் மேல சத்தியம் பண்றேன். என் கட்டுன நான் கொடுங்க, எங்க அம்மா போட்டோ எடுத்து சத்தியம் பண்றேன். இவங்கதான் என்னுடைய அம்மா. என் அம்மா மேல சத்தியம் பண்றேன். என் அம்மாவுக்கு இதோட இல்ல, அவங்க மேல சத்தியம் பண்றேன். சத்தியமா நான் காசு வாங்கல. நான் அந்த மதுரை பொண்ணுட்டையும் காசு வாங்கல, சென்னை பொண்ணுட்டையும் காசு வாங்கல. 2 பேரும் வேணும்னு சொல்லி என்னை அவமானப்படுத்தணும், எங்கிட்ட இருந்து எப்படியாவது காசு பறிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது பண்றாங்க. ஒருத்தர் நல்லா இருந்தா யாருக்குமே பிடிக்காது. இன்னைக்கு என்ன, இவன் நல்லா இருக்கான், இவன் கஷ்டப்படுறான், இவன் ஜெயிக்கிறான், எப்படியோ சம்பாதிக்கிறான், எப்படியாவது பணம் கொடுக்கணும் சொல்லி தான் இந்த 2 பேரும் திட்டமிட்டு இந்த வேலையை செய்யறாங்க. போலீஸ்காரங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்கு. நீங்க உட்கார்ந்து இந்த மாதிரி தொடர்ந்து ஃபால்ஸ் அலிகேஷனா உங்களுக்கு கமிஷன் ஆபீசர் கொடுத்துட்டு இருக்கீங்களே, அவங்க உங்களை சும்மா விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு சட்டம் நிறைய தெரியல. அதாவது ஒரு ஃபால்ஸ் அலிகேஷன் தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய ஃபால்ஸ் அலிகேஷன் பண்ணும்போது காவல்துறை நினைத்தால் அவங்களே அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ண முடியும். ஏன்னா எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம பண்றாங்க. சரி நாஞ்சில், நீ எதுவும் பண்ணாம அது எப்படி உங்ககிட்ட மட்டும் இந்த மாதிரி தொடர்ந்து பிரச்சனையா வந்துகிட்டு இருக்கு? அப்போ நீ ஏதாவது பண்ணிருப்பல. என்ன நடந்துச்சுன்னா, நான் மதுரையில, அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாத்துட்டு வாங்கல, முதல்ல இந்த வீடியோ பாருங்க, அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன். பாத்தீங்கல்ல மக்களே, என்னன்னா மதுரையில நாங்க எக்ஸ்போ, நான் கஷ்டமா, நான் சும்மா சம்பாதிக்கல பணம் இவங்களுக்கு வாரி கொடுக்கறதுக்கு. நான் கஷ்டப்பட்டு லேடி கட்ட போட்டு ராத்திரி பார்க்கலாம், பல ஈவென்ட்ஸ், பல பட்டிமன்றங்கள் பேசி, நீங்க பட்டிமன்ற நடுவர்கள்லாம் கேளுங்களேன், எவ்வளவு நான் தூக்கம் இல்லாம எவ்வளவு டிராவல் பண்ணி, இன்னைக்கு மதுரையில இருப்பேன், நாளைக்கு திருச்சி, அடுத்த நாள் கோயம்புத்தூர், ராத்திரி பகலா ஓடி தான் நாங்க சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கோம். பட் இன்னைக்கு சில நேரங்களில் மீடியாக்கள் ஈவென்ட்ஸ் இல்லாதனால இப்ப இந்த பொட்டிக்கு ஒய்ஃபுக்காக ஒண்ணு பண்ணி அதுக்கும் நான் ஆர்டர் பண்றேன். நான் போட்ட எக்ஸ்போ எல்லாத்தையும் கேளுங்க, 3 நாள் கண்ணு முழிச்சு நைட் நாங்க தூங்குறதுக்கு 3 மணிக்கு எல்லா துணியும் நான் நின்று மடிச்சு வச்சுட்டு காலையில எந்திரிச்சு 8 மணிக்கு எல்லாம் அசம்பிள் பண்ணி ஃபுல் டே சேல்ஸ்லயே நான் நிற்பேன். என் மனைவியோட நான் ஃபுல்லா நின்று சேல்ஸ் பண்ண அவ்வளவு ஆர்டர் பண்றேன். ஏன்? ஏதோ 2 காசு சம்பாதிக்க மாட்டோமா, ஏதோ நம்ம ஒரு தொழில் கத்துக்க மாட்டோமா, ஏதோ நம்ம லைஃப்ல ஏதோ ஒரு விஷயம் நல்லா இருக்கு, இவ்வளவு ஆர்டர் பண்றேன். நான் எதுக்குங்க இவங்களை ஏமாத்தி சம்பாதிக்கணும்? மதுரையில முத எக்ஸ்போ, லயாக்கா எக்ஸ்போ, அங்க போறேன். அப்ப இந்த மதுரை பொண்ணு அங்க வந்தாங்க. வந்துகிட்டு அவ வரும்போதே ஒரு வீடியோ எடுத்து, பின்னாடி ஒரு ஆட்டோ டிரைவர் வீடியோ எடுத்துட்டு வர, அந்த வீடியோல பாத்தீங்களா, அந்த ஆட்டோ டிரைவர் வீடியோ எடுக்கிறாங்க. எனக்கு வந்தாலும் ஒரு மாதிரி இருந்துச்சு, என்னன்னா இந்த பொண்ணு திரும்பவும் நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் பயம் வந்துச்சு. பட் இருந்தாலும் என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் நின்று வந்தாங்க. என்னமான்னு கேட்டேன், துணி எடுக்க வந்தேன். சரி, துணி எடுக்க வந்தேன்னு சொன்னவங்க என்ன வார்த்தை பேச முடியும்? உனக்கு என்ன வேணுமா நான் எடுத்து காட்டினேன். அதுக்கப்புறம் கஸ்டமர்ஸ் நிறைய வந்தோடனே என்னுடைய மனைவியும் கூட இந்த தம்பியும் அவங்க தான் அவங்களுக்கு ஹேண்டில் பண்ணாங்க. நான் அதுக்கப்புறம் விட்டேன், நான் மத்த கஸ்டமர் கவனிக்கிறேன். இவங்க 2 பேரும் கவனிச்சு எடுத்துட்டு பர்ச்சேஸ் முடிச்சுட்டு என் மனைவி பில்லு கொடுத்தாங்க. அவங்க 5500 துணி எடுத்துருக்காங்கன்னா, அவ அங்க நின்று இங்க வா அப்படின்னா, என்ன அப்படின்னு, இங்க வா அப்படின்னா, என்னென்ன நான் எடுத்துட்டு போறேன் துணி அப்படின்னா, ஆமா அப்படிலாம் முடியாது, ஏதோ ஒண்ணுன்னா நான் உனக்கு சும்மா கூட கொடுத்துருவேன். ஆனா 5500 பில், தயவு செய்து ஒரு 4000 கூட 1500 கூட நான் கம்மி பண்ணிக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு 4000 கொடுத்துட்டு எடுத்துட்டு போனேன். என்ன என்கிட்ட காசு கேட்கிறேன்? இல்லமா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த தொழில் பண்றேன். நான் அங்க சின்னதா சம்பாதிச்ச காசை எடுத்து நான் இதுல இன்வெஸ்ட் பண்ணி அவ்வளவு பெரிய லாபம் கிடையாது. நாங்க மதுரைக்கு வர போக்குவரத்து பார்க்கணும், ரூம்ஸ் பார்க்கணும், இது எல்லா செலவுகளும் இதுல அடங்கும். இது என்னுடைய பிராண்ட் ப்ரொமோஷனுக்காக நாங்க நின்னுகிட்டு இருக்கேன் தவிர இதுல பெரிய லாபம் கிடையாது. எவ்வளவு சொல்லி பார்த்தேன், இல்ல அப்படின்னா சரி நான் கூகுள் பே பண்றேன்னு அந்த பொண்ணு சொன்னா.
சரி ஓகே சொல்லிட்டு இருந்தேன். அப்படியே சிக்னல் கிடைக்கலன்னு அப்படியே நின்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே இருக்கு, அதுவும் உங்களுக்கு தொடர்ந்து தரேன். அப்படியே நின்னா பின்னாடி இந்த ஆட்டோ டிரைவர் கிட்ட கண்ணை காட்டி எடுத்துட்டு போக சொல்றா. நான் நோட் பண்றேன். ஆட்டோ டிரைவர் பின்னாடியே போயிட்டான். இவ அப்படியே போறா. என்னன்னு கேட்டேன், இங்க சிக்னல் இல்ல, மேல போய் அனுப்புறாங்க. நான் இப்ப இந்த தம்பி அனுப்பிவிட்டேன், அவங்கள்ட்ட போய் காசை வாங்கிட்டு வாப்பான்னு சொல்லி. எனக்கு கிரௌடு இதுக்கு சாட்சி அங்க இருந்த 2 கஸ்டமர்ஸும் இன்னைக்கு லைன்ல இருக்காங்க. அவங்களே இந்த பொண்ணு நடந்த விஷயத்துல அன்னைக்கு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. பக்கத்து ஸ்டால்ல ஆள் இருக்காங்க. நேரா மேல போயிட்டு என்ன பண்ணா, இந்த பையன் போன் பண்றான், என் கூட இந்த தம்பி போன் பண்றான், அண்ணா அவங்க ஆட்டோல ஏறி போயிட்டாங்க, துணியை எடுத்துட்டு போய், ஏன்டா நீ துணியை வாங்க வேண்டியது இல்லன்னா அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி. அப்புறம் என்ன பண்ண, கரெக்டா அப்பதான் என் மாமியார் உள்ள வராங்க. என்னப்பா நடந்துச்சு, நம்ம இப்படி நடந்துச்சுன்னு. ஏன்பா சும்மா விட்டா, வான்னு அவங்க கார் எடுத்துட்டு நானே, என் மாமியார், அந்த பையன், டிரைவர் 4 பேரும் குடுன்னு போறோம். போய் கொஞ்சம் தூரம் அங்க முதல்ல அந்த உள்ள போய் சுத்தி எங்கேயாவது அவள் இத்தனைக்கு இங்க ஸ்டால்ல சேல்ஸ் போயிட்டு இருக்கு, கிரௌடு இருந்தாலும் நாங்க 3 பேரும் இவ்வளவு தேடுறோம். தேடி கடைசியா ஒரு இடத்துல அந்த ஆட்டோவை பிடிச்சிட்டு ஆட்டோக்கு முன்னாடி காரை ஓவர்டேக் பண்ணி என் கூட அந்த பையனை வீடியோ எடுக்க சொல்லி அந்த வீடியோ பார்த்துப்பீங்களா. அப்பதான் அந்த துணியை பிடிங்கிட்டு வந்தேன். இதுதான் நடந்தது. என் கடையில திருடிட்டு காசு கொடுக்காம போயிட்டான். நான் நினைச்சிருந்தா அடுத்த நாள் இந்த வீடியோவை விட்டு இருக்கலாம். நான் என்ன தெரியுமா நினைச்சேன், மனசாக உண்மையில கடவுள் சத்தியம் நினைச்சேன். இந்த வீடியோவை போட்டா அவளுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கா, தான் அம்மா ஒரு திருடிங்கிற ஒரு பட்டம் ஒரு குழந்தைக்கு வேணுமா, அவ ஏதோ ஒரு காசு இல்லாத ஒரு சூழ்நிலையில பண்ணிட்டா அந்த பொண்ணு. நான் உண்மையிலே பரிதாபப்பட்டேன். ஏதோ ஒண்ணு பண்ணிட்டா, ஆனா நமக்கு நம்ம ப்ராடக்ட் வந்துருச்சு, இதை ஏதோ ஒண்ணு விட்டோம்னு சொல்லி அவ மேல நான் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணல. அன்னைக்கு ஃபைல் பண்ணல, இப்ப பண்ணிட்டேன். அன்னைக்கு நான் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணல. நான் எந்த சமூக வலைதளங்களையும் இந்த வீடியோல போடல. அந்த எக்ஸ்போ நடந்த லயா காட்ட மட்டும் சொன்னேன். அக்கா கூட சொன்னாங்க, நாஞ்சில் என்ன நாஞ்சில், எப்படி நம்ம இடத்துக்கு நீ என்ன நம்பி ஸ்டால் போடுற, நம்ம இடத்துக்கு ஒருத்தி இப்படி பண்ணாலும் அவளை சும்மாவா விடணும், அவ இனிமே இந்த பக்கம் வந்தா சொல்லு, நம்ம எல்லாம் பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் வரவே இல்லை. இதுதான் மக்கள் நடந்த உண்மை. அதுக்கப்புறம் அதை மறந்துட்டேன், விட்டுட்டேன், எல்லாமே நடந்து போச்சு. திடீர்னு என்னாச்சு ஏதாச்சும் 3 நாள் முன்னாடி இந்த அம்மா கமிஷன் ஆபீஸ்ல நான் காசு வாங்கிட்டேன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குது. எதுக்குன்னா, அவ ஒரு விஷயம் தப்பு பண்ணிட்டால, இதை நான் எங்கேயோ விட்டுருன்னு அவளுக்கு ஒரு பயம். நான் வீடியோ எடுத்து மிதக்குனாங்களே, இதை வச்சு நான் எதுக்கு மிதக்க போறேன். இந்த வீடியோ மிதக்கனா இன்னைக்கே சோசியல் மீடியால விட்டு இருக்கணும். நான் இதை வச்சு அவளை பிளாக்மெயில் கூட பண்ணல, நான் என்னுடைய சேஃப்டிக்காக தான் வச்சிருக்கேன். இது ஒண்ணு, இதுதான் நடந்த உண்மை. அடுத்து நான் இன்னும் ஒரு ஆளை பத்தி இந்த வீடியோல சொல்லணும். பைல்வான் ரங்கநாதன் ஐயா, உங்க மேல மரியாதை கிடையாது, உங்க வயசுக்கு மிகுந்த மரியாதை வச்சிருக்கேன். உங்க வயசுக்கு மிகுந்த மரியாதை. நீங்க உட்கார்ந்து இந்த ஒரு கான்ட்ரவர்சி போகும்போது ஒரு யூடியூப்ல உங்களுக்கு எவ்வளவு தெரியுமா கொடுக்குறாங்க, 3000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஒரு 3000 ரூபாய் காசுக்காக ஒரு குடும்பத்தை, ஒரு தனி மனிதனை அவ்வளவு கேவலப்படுத்துறீங்க. நாஞ்சில் அந்த வீடியோ பார்த்தேன். நாஞ்சில் விஜயனும் அந்த பொண்ணும் தவறான உறவு கொண்டு அந்த வீடியோவை நாஞ்சில் விஜயன் எடுத்து வச்சு மிதக்கிறார். நீங்க பாத்தீங்களா ஐயா, நீங்க பாத்தீங்களா பெரியவரை? என்ன மாதிரி சொல்ற மாதிரி எத்தனை நடிகைகளை அசிங்கப்படுத்திருப்பீங்க, எவ்வளவு கஷ்டமா இருக்கும் ஒவ்வொரு நடிகைகளுக்கும். ஏங்கய்யா, அந்த 3000 ரூபாய் கேட்டா நாங்க கொடுப்போம் உங்களுக்கு. இன்னைக்கு எனக்கு வேலை இல்லப்பா, வருமானம் இல்லப்பான்னு கேட்டா நாங்க மனசார உங்க வயசுக்கு மரியாதை கொடுத்து ஒரு சீனியாரிட்டி கொடுப்போம். தயவு செய்து உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சா யூடியூப்ல கண்டென்ட் கொடுங்க. இந்த மாதிரி அவதூறுகளை பரப்ப வேணாம். உங்க காலில் விழுந்து கேட்கறையா. அடுத்து இன்னொன்னு அந்த மதுரமா சொன்னாங்க, நான் என் தங்கச்சி கல்யாணத்துக்கு நான் காசு வாங்கினேன். கடவுள் சத்தியம் இது பொறுக்குமாமா. அது என் தங்கச்சி கல்யாணம் எப்படி நடந்துச்சு தெரியுமா, எப்படி பண்ணும் தெரியுமா? யார வேணா சொல்லு, என் தங்கச்சியை மட்டும் சொல்லாத, தயவு செய்து சொல்லாத. அதாவது பாவம், அம்மா அப்பா இல்லாம ஒரு 3 பேர் இங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி அப்பதான் சின்ன ஃபர்ஸ்ட் ஒரு ஐடி கம்பெனி கொஞ்சம் கொஞ்சமா சம்பளம் ஏறி ஒரு அண்ணனோட ரூம் எடுத்து ஷேர் பண்ணி எனக்கு சமைச்சு வச்சுட்டு அவ வேலைக்கு போய் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணா தெரியுமா? எனக்கு சாப்பாடை பார்த்துப்பா எனக்கும் பார்த்துக்கிட்டு அவளுடைய வேலையை முடிச்சுட்டு அவ மாசம் சம்பாதிச்ச காசை நகை சீட்டு போட்டு கிட்டத்தட்ட 3-4 வருஷம் சம்பாதிச்சு அவ காசு நான் என்னுடைய சேவிங்ஸ் பண்ணி தான் என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணேன். என் தங்கச்சிக்கு நான் கல்யாணம் பண்ணது KK நகர் KK நகர்ல அசோகா மகள் ஏதோ கல்யாணம் மண்டபம். 25,000 ரூபாய்க்கு தான் அந்த மண்டபம் ரெண்டே எடுத்தேன். எங்கெங்க எளிமையா என்னென்ன சிக்கனம் பண்ண முடியுமோ அவ்வளவு சிக்கனமா பார்த்து என் தங்கச்சிக்கு நான் சம்பாதிச்ச காசு, என் தங்கச்சி சம்பாதிச்ச காசுன்னு பண்ணி ஒரு நல்ல ஒரு இடத்துல கட்டி கொடுத்து கல்யாணம் பண்ணி இன்னைக்கு அவங்க சந்தோஷமா இருக்காங்க. ஆனா மனசாட்சியே இல்லாம என் தங்கச்சி கல்யாணத்துக்கு நீ காசு வாங்குறேன்னு சொல்றியம்மா. என் தங்கச்சி கல்யாணத்துக்கு நீங்க வந்தீங்க, உண்மைதான், கார் எடுத்துட்டு நான் இன்வைட் பண்ணேன்னு சொல்லி நீங்க வந்தீங்க, ஒரு மிக்சி ஒரு அடுப்பு கிஃப்டா கொடுத்தீங்க, அது உண்மைதான். ஆனா அதுக்காக இப்படிலாம் அவதூறு பரப்ப வேணாம் மக்களை. நீங்களும் உண்மை இந்த வீடியோ கூட எதுக்குன்னா, நான் நல்லவே நான் அப்படின்னு நான் உங்கள்ட்ட நிரூபிக்கணும் இல்ல, எனக்கும் என்னுடைய குடும்பத்துல இருக்கவங்களுக்கும் தெரியும். ஏன்னா இவங்களுக்கு இதுதான் வேலை, எனக்கு இது வேலை கிடையாது. எனக்கு 1000 மேல இருக்கு. எனக்கு இப்ப நைட்டு போய் அடுத்த எக்ஸ்போக்கு ரெடி பண்ணணும், நாளைக்கு 2 எக்ஸ்போ இருக்கு, அடுத்து என்னுடைய ஈவெண்ட் இருக்கு, பட்டிமன்றத்துக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணணும், ஷோக்காக விஷயம் பண்ணணும், இது எல்லாமே எனக்கு வேலைகள் இருக்கு. பட் இவங்களுக்கு வேலை இதுதான். சோ என்ன இதுக்கு நான் விளக்கம் நான் வேணாம்னு சொன்னேன் எங்க வீட்டுல, வேணாம் இல்லப்பா நீ விளக்கம் கொடுத்துரு, இல்லன்னா
இது தப்பா போயிருங்கிறதுக்காக ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த விளக்கம். ஆனா ப்ராப்பரா அட்வொகேட் மூலமா இவர்கள் மீது 2 பேர் மேலையும் டெஃபமேஷன் கேஸ் ஃபைல் பண்ணியாச்சு. ஒருத்தர் மேல ஆல்ரெடி போட்டாச்சு, இன்னொருத்தர் மேல டெஃபமேஷன் கேஸ் போடுவோம். அண்ட் கோர்ட்ல ஹைகோர்ட்ல போய் ரெக்டும் இது பண்ணுவோம். அண்ட் கிரைம் பிரான்ச்லயும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். சைபர் கிரைம் அங்கேயும் அதற்கான வேலைகளும் போயிட்டு இருக்கு. என் மீது அவதூறு பரப்பும் இவர்கள் மீது நிச்சயமாக நான் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன். நன்றி, வணக்கம்.